அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் PGTRB Physics Unit 1 Mathematical Physicsல ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இதில் பீட்டா காமா ஃபங்க்ஷனை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பீட்டா காமா ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் கேரக்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு டாபிக்ஸு. இதில் அடிக்கடி நமக்கு டிஆர்பியில் கொஷின் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த பீட்டா ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆய்லரியன் ஈக்குவேஷன், ஆய்லரியன் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நான் ஷார்ட்டா எழுதுறேன். இன்டெக்ரல், ஃபர்ஸ்ட் ஆய்லர் இன்டெக்ரல் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இந்த பீட்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும் போது பீட்டா mn is equals to integral 0 to 1 x power m minus 1 bracket 1 minus x power n minus 1 into dx. So இதில் m ஓட வேல்யூ greater than 0 and n ஓட வேல்யூ greater than 0. So இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு டிஆர்பியில் கொஸ்டின் கேட்பாங்க. இதனோட லிமிட் வந்து 0 to 1 அப்படின்றதையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பீட்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன். ஸோ இந்த பீட்டா ஃபங்க்ஷனுக்கு சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்கக்கூடிய எம் அண்ட் என்னோட வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணா எப்படி இருக்கு, அதுதான் நம்ம சிமெட்ரிக் அப்படின்னு சொல்றோம். சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் பீட்டா, that is beta m, n is equals to beta n, m. ஓகேங்களா? ஸோ இது ஈக்குவல் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ பீட்டா n, m ஈக்குவல் டு 0 to 1 x power n minus 1 bracket and 1 minus x power m minus 1 into dx. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய பீட்டா mn, ஸோ மேலே எழுதியிருக்க ஈக்குவேஷனை திரும்ப எழுத போகிறோம். ஸோ அதே மறுபடியும் எழுதுகிறேன். பீட்டா m, n is equals to integral 0 to 1 x power m minus 1 and 1 minus x power n into dx. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கிட்டத்தட்ட சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஈக்குவேஷன் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் அல்ல சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பீட்டா m, n ஈக்குவல் டு பீட்டா n, m. ஓகே, ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ இது எப்படி மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n minus 1 factorial m minus 1 and factorial divided by m plus n minus 1 factorial. So for m, n வந்து பார்த்தீங்கன்னா integer அப்படின்றது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வேலிடாக இருக்கும். ஓகே, ஸோ இதனுடைய அனதர் ஃபார்ம் வேற எப்படி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது எப்படிலாம் எழுதலாம் அப்படின்றது செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பீட்டா m, n is equals to n minus 1 divided by m plus n minus 1 and multiplicationsல நமக்கு வந்து beta m, n minus 1 அப்படின்றது இந்த term வந்து நம்ம புதுசா எழுத முடியும். So இது second equations. So third one எப்படி மென்ஷன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா beta m, 1 is equal to 0 to 1 x power m minus 1 into dx. ஸோ இந்த 1 ஓட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணதுனால நமக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் ஸோ 1 minus x whole power n minus 1. ஸோ என்னோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் 1 minus 1. ஸோ n equal to 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல 1 minus 1 அப்படின்னு வரும். ஸோ anything power 0 equal to 1. So 1 minus x power 0 that is equal to 1. ஸோ அப்போ இந்த டேர்மில் 1 இங்கே இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நமக்கு dx மட்டும் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கும்.
ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய டேர்ம். ஓகேங்களா? ஸோ இதை வேறு மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா மேலே இருக்க ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன எழுதியிருப்போம்? n minus 1 factorial m minus 1 factorial divided by m plus n minus 1 factorial எழுதியிருப்போம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்? n-க்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 1 அப்படின்னு போட போகிறோம். ஸோ n-க்கு பதிலாக ஈக்குவேஷனில் 1 minus 1 factorial m minus 1 factorial divided by கீழே டினாமினேட்டரில் m plus 1 minus 1 அப்படின்னு இருக்கும். ஸோ தட் இஸ் factorial அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா m டிவிஷன்ஸில் நமக்கு 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து நமக்கு 0 ஃபேக்டரியோட வேல்யூ வந்து 1 m minus 1 ஃபேக்டோரியல் டினாமினேட்டரில் m ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனை நமக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம், இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/m அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த ஃபோர்த் ஒன், பீட்டா 1, 1 is equals to 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஃபிஃப்த் ஒன், பீட்டா ஆஃப் 1/2, 1/2. ஸோ இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பை அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து காமா ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ சிக்ஸ்த் ஒன், பீட்டா m, 2 is equals to 1 divided by m n plus 1 அப்படின்னு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் நமக்கு வந்து பீட்டா ஃபங்க்ஷன் நிறைய என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் சில ஈக்குவேஷன் வந்து மாடிஃபை பண்ணி எழுதிட்டு நமக்கு ஃபைனல் ரிசல்ட் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கொஷின் எப்படி கேட்டாலும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஆன்சர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களால் கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் நிறைய என்ன பண்ணலாம், அந்த டிஆர்பி கொஷினை வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஃபார்ம் எடுத்துக்கலாம். இதனோட ஈக்குவேஷன் பீட்டா m plus 1, n divided by beta m n, that is equals to m divided by m plus n அப்படின்னு சொல்லி இது எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன் வேற என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கு? அதர் ஃபார்ம் என்னென்ன ஃபார்ம் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு 3 ஃபார்மில் எழுத முடியும். பீட்டா m, n is equals to இன்டெக்ரல் 0 to infinity. ஸோ இதுக்கு முன்னாடி 0, 1ன்னு போட்டிருப்போம், இப்போ வந்து 0 to infinity போட்டிருக்கேன். கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இதை நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். m minus 1 divided by 1 plus y whole power m plus n into dy அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். செகண்ட் ஃபார்ம் பீட்டா m, n is equals to 2 into integral 0 to pi/2 sin 2m minus 1 theta. So sin power எடுத்துக்கலாம் அதை, and cos 2n minus 1 theta into d theta. So third form beta n, m is equals to 0 to integral y power n minus 1 divided by 1 plus y n plus m. ஸோ மேலே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் இந்த தேர்ட் ஈக்குவேஷனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ n-க்கு பதிலாக m-க்கு பதிலாக n அப்படின்னு சொல்லி மாடிஃபை பண்ணி எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய பீட்டா ஃபங்க்ஷனுக்கான ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதுக்கப்புறமா நமக்கு காமா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த காமா ஃபங்க்ஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த காமா ஃபங்க்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். இன்னும் ஃபர்தர் நிறைய ப்ராப்ளம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி எழுதியிருந்தோம் பீட்டா n, m is equals to n minus 1 factorial and m minus 1 factorial divided by
n plus m minus 1 factorial அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பீட்டா 3,2 இதுக்கான ஆன்சர் என்ன? ஓகேங்களா? ஸோ என்னோட வேல்யூ 3, அதே மாதிரி m ஓட வேல்யூ வந்து 2. ஸோ இப்போ m ஈக்குவல் டு 2 அண்ட் n ஈக்குவல் டு, ஸோ என்னோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 3 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷனில் n-க்கு பதிலாக நமக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? 2 அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ nm, ஸோ m ஈக்குவல் டு இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இங்கே n வந்து n ஈக்குவல் டு 3 அண்டு m ஈக்குவல் டு 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3 மைனஸ் 1 factorial and 2 minus 1 factorial divided by 3 plus 2 minus 1 factorial. So இங்க 3 minus 1 2 factorial, 2 minus 1 1 factorial, divisions-ல 5 minus 1 factorial, இதை வந்து 4 factorial அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இங்கே ஈக்குவேஷன்ல 2 factorial ஓட 2 into 1 into 1 divided by 5 minus 1 4 factorial, 4 into 3 into 2 into 1. ஸோ இங்கே ஈக்குவேஷன்ல 2 மட்டும் கேன்சல் பண்ணுங்க. 4 into 3 that is 12. ஸோ 1/12 தான் இதுக்கான சொல்யூஷன். ஸோ இதே மாதிரி வெவ்வேறு கொஷின்ஸ்க்கு நீங்கள் வந்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1 எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2 அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா நமக்கு 2க்கு வேறு ஏதாவது m பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வேறு கொஷின் கிடைக்கும். ஸோ பீட்டா ஃபங்க்ஷன் 1,5க்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்னோட வேல்யூ வந்து 1 அண்டு எம்மோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதே ஃபார்முலா இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 1 minus 1 factorial அண்டு 5 minus 1 factorial டிவிஷன்ஸில் 1 plus 5 6 minus 1 factorial அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 0 factorial வேல்யூ வந்து 1 அண்டு 5 minus 1 4 factorial, கீழே 5 factorial. இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா 4 factorialல நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 factorial வரைக்கும் கேன்சல் ஆகும் கீழே இருக்க டினாமினேட்டரில். ஸோ 4 into 3 into 2 into 1 divided by 5 into 4 into 3 into 2 into 1. ஸோ இது வரைக்கும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1/5. இதுதான் இதுக்கான சொல்யூஷன். ஸோ தேர்ட் ஒன் எக்ஸாம்பிள்ஸில், ஸோ தேர்ட் ஒன் சப்ஸ்டிட் பண்ணும்போது 3,4 அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ மேலே வந்து 3,2 போட்டோம், இங்கே 3,4 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ பீட்டா 3,4 இதை எடுத்துக்கலாம். 3,4ல் ஸோ இங்கே மேலே என்னோட வேல்யூ 3 அண்டு எம்மோட வேல்யூ 4. ஸோ டைரெக்டாக 3 minus 1 அப்போ 2 factorial into 4 minus 1 3 factorial divided by 3 plus 4 வந்து 7 minus 1 factorial. ஸோ சால்வ் பண்ணி எழுதும்போது 2 into 1 into 3 into 2 into 1 டிவிஷன்ஸில் 6 factorial வரைக்கும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ 6 factorial அப்படின்னா 6 into 5 into 4 into 3 into 2 into 1. ஸோ 3 வரைக்கும் இங்கே கேன்சல் பண்ணுங்கள். திரும்ப மறுபடியும் இந்த 2 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. இங்கே எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிடலாம். 6 into 5 into 2. ஓகே, ஸோ 30. ஸோ 1/60. ஸோ இதுதான் இதுக்கான சொல்யூஷன். ஸோ 1/60 தான் இந்த காமா ஃபங்க்ஷன் பீட்டா ஃபங்க்ஷனுக்கான சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து டிஆர்பி கொஷனில் கேட்பாங்க. ஸோ இதை ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம் திரும்ப அடுத்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து காமா ஃபங்க்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.